அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க குட்டி ஒரு மீல் விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு சூப்பராக சுவையாக ஜம்முன்னு மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நெஞ்செலும்பும் மட்டனுமா சேர்த்து நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரம்பத்தலை சேர்த்துக்கலாம். ரம்பத்தலை இல்லைன்னா ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறலாம். நான் ரம்பத்தலை சேர்த்துருக்கேன். தின்னா நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதில் பெரிய தக்காளி 2 தக்காளி 5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா குலைவாக வதக்கிக்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இது வீட்டிலேயே அரைச்ச வரமிளகாத்தூள். அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் கருகாமல் நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா மட்டனை சேர்த்து மட்டனையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அந்த மிளகாத்தூளோடு அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். உப்பு சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா தண்ணி விட்டு தண்ணி பூரா வெளியே வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கிடுவோம். இதில் கறி மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் 1/2 கிலோ மட்டன் அதுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா கருகாமல் வதக்கி விட்டுக்குவோம். வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறமா நான் அரிசி கலந்த தண்ணி முதல் தண்ணியை விட்டு 2வது அரிசி கலந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி குக்கரை ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் கறி எவ்வளோ வேகுமோ அதுக்கு தக்கன விசில் வச்சுக்கோங்க. நான் 4 விசில் வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்காக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சுரக்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கிறலாம், எது வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இங்கிட்ட 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. விசிலெலாம் போய் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கறி வெந்திருக்கு பாருங்கள். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கத்திரிக்காயும் நான் உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன காய் தேவையோ அதை சேர்த்துக்கிறேன். இது கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிடுவோம். தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு சட்டியில் மாற்றி இதில் அரைச்சிட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம். தேங்காயும் சேர்த்து மிக்ஸியை அலசி தண்ணியும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறணும். நல்லா அந்த கத்திரிக்காய் கறியெல்லாம் கரையாத அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு அதில் நான் தாளி குழம்பு பொடி இருக்குது. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிடுவோம். மேலாக சேர்த்து விட்டு மல்லித்தலையை சேர்த்துக்கிடலாம். மல்லித்தலையும் சேர்த்து போட்டு மூடிக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து திறந்து பார்க்கணும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்ற, வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்ற, இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். எம்மியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.